பூமிக்குரிய ஆவிக்குரிய சகல அபிஷேகம், ஆசீர்வாதங்களை கொண்டு வர்ற அபிஷேகம். இன்றைக்கு கர்த்தர் அதை நாம் திருப்பி கொள்ள வேண்டும், இழந்ததை திருப்பி கொள்ள வேண்டும், சிங்காசனத்தில் அமர வேண்டும், அவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு நம்ம மூலமாய் விரும்புகிறார். அதை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. அவரோட அபிஷேகம் வல்லமை உள்ளது. சொல்லுங்க, ரட்சிப்பின் அபிஷேகம், ஆசாரி அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகம் 7 வகையா செயல்படும். அதுதான் ஏசாயா 11:2. ஞானத்தின் அபிஷேகம், உணர்வின் அபிஷேகம், ஆலோசனையின் அபிஷேகம், பலத்தின் அபிஷேகம், அறிவின் அபிஷேகம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் அபிஷேகம். இவைகள் அனைத்தும் இணைந்த கர்த்தருடைய ஆவியானவர்.